ஏன் சிலருக்கு எங்கே போனாலும் உதவி கிடைக்குது, எங்கே போனாலும் மக்கள் மதிக்கிறாங்க, ஆனால் சில பேர் மட்டும் எனக்கு யாருமே உதவ மாட்டேன்றாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க? ஏன் இந்த வேறுபாடு, வித்தியாசம்? நம்ம முன்னோர்கள் இதை ஒரு வரியில் சொல்லிட்டாங்க, இறைக்கிற ஊற்றே சுரக்கும் அப்படின்ட்டு. இந்த பழமொழி தண்ணீரை பற்றினது மட்டும் இல்லைங்க, மனித உறவுகளை பற்றினது. சைக்காலஜியில் ரெசிப்ரோசிட்டி அப்படின்னு இதை சொல்லுவாங்க. அதாவது ஒரு மனுஷன் எதை அதிகமாக கொடுக்குறானோ அதுதான் பெரும்பாலும் அவனுக்கு திரும்பி வருமா. எப்பயுமே மரியாதையாக பேசுகிறவங்களுக்கு எங்கே போனாலும் மரியாதை கிடைக்கும். மற்றவங்களுக்கு நேரம் ஒதுக்குறவங்களுக்கு கஷ்டம் வரும்போது அவங்களுக்கான நேரம் ஒதுக்குறவங்களும் இருப்பாங்க. சின்ன சின்ன உதவிகளை செய்கிறவங்க ஒரு நாள் பெரிய உதவி தேவைப்படும் போது யாரோ ஒருத்தவங்க வந்து நிற்பாங்க. வீட்டில் எடுத்துக்கோங்களேன், பெற்றவங்க குழந்தைகளுக்கு அன்பு கொடுத்தா அந்த அன்பு குடும்பத்துக்குள்ளார வளரும். நண்பர்கள்கிட்ட நம்பிக்கையை விதைச்சா அதே நம்பிக்கையை தான் நம்ம அறுவடை பண்ணுவோம். ஆனால் இப்போ இருக்கிற ரியாலிட்டியே வேறங்க. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க தெரியுமா? முதல்ல அவன் பண்ணட்டும், அப்புறம் நான் பண்ணுறேன். முதல்ல அவன் பேசட்டும், அப்புறம் நான் பேசுகிறேன். முதல்ல அவன் மதிக்கட்டும், அப்புறம் நான் மதிக்கிறேன். இப்படி தாங்க எல்லாரும் காத்து இருக்காங்க. அப்படி இருந்தால் எப்படி உறவு வளரும்? இது ஊத்துல தண்ணி எடுக்காம தண்ணி வரலையே அப்படின்னு புலம்புற மாதிரி இருக்கு. இதுல நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன தெரியுங்களா? அன்பு, மரியாதை, நம்பிக்கை இது எல்லாமே நமக்குள்ளாரே வச்சுக்கிட்டோன்னா பெருகாது, பகிர்ந்தாதான் பெருகும். ஸோ இறைக்கிற ஊற்றே சுரக்கும். வாழ்க்கையில நாம் கொடுக்காத அன்பை திரும்ப எதிர்பார்க்கறது தப்பு. நம்ம விதைக்காத மரியாதையை அறுவடை செய்யறதும் தப்பு. எதையுமே நம்ம ஷேர் பண்ணிக்கிட்டாதான் அது பல மடங்கு திரும்ப நமக்கு வரும். யோசிப்போம். இது நிருநிப்ஸ். நன்றி.